வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனலின் பார்வையாளர்கள் அனைவரையும் 2024ஆம் ஆண்டின் கடைசி நாளான இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனலின் பார்வையாளர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் நிறைவு தினமாகவும் 2025ஆம் ஆண்டின் தொடக்க தினமாகவும் அதன் வாழ்த்துக்களையும் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் மூலமாக அதன் சார்பாக உங்கள் பார்வையாளர்களான அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை உதயமாகிறது. இந்த ஆங்கில புத்தாண்டை ஜனவரி 1ஆம் தேதி தான் ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த ஜனவரி 1 தான் இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட வேண்டும் என்று எந்த காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டது? சும்மா ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போறதை விட இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழங்காலத்தில் இருந்த இந்த ரோமானிய மன்னர்கள் ஒரு 10 மாதங்களை கொண்டதுதான் ஒரு ஆண்டு என்று கணித்திருந்தார். 10 மாசம் 12 மாசம் கிடையாது, அப்பெல்லாம் 10 மாசம். அதில் மார்சியஸ் என்ற மன்னரின் ஆட்சி காலத்திலே இது உருவாக்கப்பட்டதனால் அவருடைய ஞாபகார்த்தமாக மார்ச் 1 தான் ஆங்கில புத்தாண்டாக அப்பொழுது கொண்டாடப்பட்டது. 10 மாசம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல முதல் மாசம் மார்ச் மாசம். அந்த மார்ச் 1ஆம் தேதி தான் ஆங்கில புத்தாண்டாக அந்த பழங்காலத்திலிருந்து ரோமானிய மன்னர்களால் கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு பல மன்னர்கள் மாறி வந்தார்கள். அப்படி வரும்போது போம்லியஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் வரார். அவர் என்ன பண்றாருன்னா, 10 மாதம் தேவையில்லை, 12 மாதங்களாக மாற்றுவோம் என்று முடிவெடுக்கிறார். மார்ச் மாதத்திற்கு முன்னதாக 2 மாதங்களை இணைக்கிறார்கள். அது என்னன்னாக்கா, ஜனவரி, பிப்ரவரி, 3வது மாதம் தான் மார்ச் அப்படிங்கிற மாதிரி மாதங்களை இணைக்கிறார்கள். அப்படி இணைத்து ஜனவரி மாதம்தான் முதல் மாதமாக, ஆங்கில ஆண்டின் முதல் மாதமாக ஜனவரி மாதம்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதன் முதல் தேதி தான் ஆங்கில ஆண்டின் முதல் நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க உருவாக்குனாங்க. அதை செயல்படுத்துவதற்கு உண்டான எல்லா செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழல் தான் அவர்களுக்கு அப்புறம் வந்த ஜூலியஸ் சீசர் அவர்கள் கேலண்டர் ஒன்று புதுசாக உருவாக்குறாங்க. அதுல ஜனவரி மாதம் முதல் தேதி தான் ஆங்கில புத்தாண்டு என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றார். அவர் அறிவித்ததுக்கு அப்புறம்தான் ஆங்கில புத்தாண்டானது 12 மாதங்களாகவும் விரிவடைந்தது. ஜனவரி 1ஆம் தேதி தான் புத்தாண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதும் தீர்மானிக்கப்பட்டது. அது அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டது. இப்படித்தான் ஆங்கில ஆண்டு பிறந்தது. அதன் ஜனவரி 1ஆம் தேதி தான் பிறந்த நாள் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். இப்பொழுது நாம் 2025ஆம் ஆண்டிற்கு போவதற்கு முன்னால் 2024ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் சினிமா துறையிலே 3 சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 3 சாதனைகள் என்ன என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அப்படி என்ன 3 சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா துறையினாலே ஒரு குறைந்த பட்ஜெட்ல படம் பண்றாங்க, ஒரு மிடில், அதாவது நடுத்தரமான பட்ஜெட்ல படம் பண்ணுவாங்க, மிகவும் பிரம்மாண்டமான பட்ஜெட்ல படம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 3 வகையான விஷயங்கள் இருக்கு. இதுல பெரிய லெவல்ல செலவு பண்ணிட்டு கொஞ்சமா லாபம் பார்க்கறது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது. கொஞ்சமா செலவு பண்ணிட்டு அதிகமா லாபம் பார்க்கறது தான் இங்க பெரிய சாதனையாக அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி குறைஞ்ச செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அபரிவிதமாக விருத்தி அடைந்து மிக பெரும் லாபத்தை கொடுத்த ஒரு திரைப்படம் 2024 வெளியாகி சாதனை படைத்தது. அது என்ன படம் பார்த்தீங்கன்னாக்கா, மகாராஜா அப்படின்னு ஒரு படம். விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து வெளிவந்த அந்த படம் 12 கோடியில் எடுக்கப்பட்ட அந்த படம் 600 கோடியை தாண்டி வசூலில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றது. 1000 கோடியை தொடும் என்று சொல்கிறார்கள். அப்படியானா இதுதானே சாதனை? இப்படிப்பட்ட ஒரு பெரும் சாதனையை படைத்த மகாராஜா என்ற திரைப்படம் வெளியான ஆண்டு 2024 என்ற சிறப்பை அந்த ஆண்டு பெற்றிருக்கின்றது.
அடுத்து இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமானவர், ஒரு படத்திற்கு 200 250 கோடி சம்பளம் வாங்குகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம் சினிமாவை விட்டு விலகி அரசியலில் வர வேண்டும் என்று முடிவு செய்தவர் விஜய் அவர்கள். அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி அரசியலில் தன் பயணத்தை தொடங்கிய வருடம் இந்த 2024ஆம் வருடம். சினிமா துறையை சேர்ந்த ஒரு உச்ச நட்சத்திரம் அரசியல் கட்சியை தொடங்கிய வருடம் இந்த 2024ஆம் வருடம் என்று கூறும் அளவிற்கு அனைவர் மனதிலும் பதிய வைத்த ஒரு சாதனையை உருவாக்கி இருக்கிறது. இது இரண்டாவது. அடுத்து மூணாவது அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, இந்திய ராணுவத்திலே மேஜராக பணியாற்றியவர் திரு முகுந்தன் அவர்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில காதலையும் மிக சிறப்பாக செயல்படுத்தினார். தேசப்பற்றையும் மிக மிக அதிகமாக மக்களிடம் பரப்பினார். ராணுவத்தில் மேயரா இருந்து மற்ற மேயர்களை விட தனித்துவமாக தெரியும் அளவிற்கு தன் பணியை மிக சிறப்பாக செய்த ஒரு மாபெரும் வீரர் தான் மேயர் முகுந்தன் அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு படமாக எடுத்து அதில் சிவகார்த்திகேயன் என்ற நடிகர் நடித்து அந்த படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்று அனைவராலும் பாராட்டப்பட்டது. நம் வாழ்நாளிலே சந்தித்த ஒரு மாபெரும் வீரனை பற்றிய படத்தை நம் கண்முன்னால் பார்க்க வைத்த ஆண்டு இந்த 2024ஆம் ஆண்டு. இப்படி 3 விதமான சாதனைகளை படைத்த ஆண்டுதான் இந்த 2024ஆம் ஆண்டு. இந்த ஆண்டை கடந்துதான் நாம் அடுத்த ஆண்டான 2025ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்றோம். சென்ற ஆண்டில் செய்த சாதனைகளை விட அதிகமான சாதனைகளை இந்த ஆண்டில் நாம் செய்ய போகிறோம். காரணம் இந்த ஆண்டிற்கு அத்தனை பெருமைகள் உள்ளது என்று அனைவரும் கூறுகிறார்கள். 2025 என்பது பெரும் பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. அனைவருடைய வாழ்க்கையிலும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி பொருளாதாரத்திலே மேன்மை அடையக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு உருவாகும் என்று எல்லோராலும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆண்டு 24ஆம் ஆண்டை விட 25ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக மாற வேண்டும். அதற்கு எல்லோரும் முழுமையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் உழைக்க வேண்டும். நம்முடைய அத்தனை பேரின் உழைப்பு தான் 2025ஆம் ஆண்டில் எத்தனை சாதனைகளை படைக்கப் போகிறது என்பதை காட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.